டாஸ்மாக்ல ஒரு பெட்டிக்கு 90 ரூபாய் 40 ரூபாய் அரசாங்கம் கூடுதலா வசூல் பண்ண போகுது. மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, முந்தைய ஆட்சியில் ஊழல் நாங்கள் சரி பண்ணிட்டோம்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஒரு மாதத்துல 10 ரூபா 20 ரூபான்னு கலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது 100 கோடி ரூபா வந்திருக்கும்ல. நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா திமுக ஆட்சியில் 100 கோடி ரூபா அப்படின்னா இந்த ஒரு மாதத்துல 100 கோடி ரூபா வந்திருக்கும்ல. அந்த 100 கோடி ரூபாய் யார் எடுத்துட்டு போனா? 100 கோடி ரூபாய் அமைச்சர் எடுத்துட்டு போனாரா, முதலமைச்சர் எடுத்துட்டு போனாரா? நாட்டிலேயே முதல் முறையாக 300 பேர் அப்படிலாம் கிடையாது, 600 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்ட வழக்கெல்லாம் இருக்கு. 450 பேருக்கு போன முந்தைய அரசு டிரான்ஸ்ஃபர் போட்டதெல்லாம் உண்டு. மக்களை துன்பப்படுத்துற ஒருத்தரை ஏன் நீ நிர்வாகத்தில் வச்சிருக்க? சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? அதுக்கு தெம்பு இருக்கா? இந்த கட்டுமான விலையேற்றத்துக்கும் அரசு தான் காரணம். உங்க மேல தப்பு இல்லைல்ல, யூனியன் கவர்மெண்ட் மேல தானே தப்பு. அப்ப மோடியை வலியுறுத்துங்க சார், மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க சார். இதுல ஹார்ட் டிஸ்க் மேட்டர் எப்படி பாத்துறீங்க சார்? ஒரு ஹார்ட் டிஸ்க் கூட காப்பாற்ற துப்பு இல்லாதவர்களாக இந்த அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறது தான். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். டாஸ்மாக்ல இருந்து ஒவ்வொரு பெட்டிக்கும், குறிப்பா ஹாட் பெட்டிக்கு 90 ரூபாய், பீர் பெட்டிக்கு 40 ரூபாய், வைன் பெட்டிக்கு 20 ரூபான்னு அரசுக்கு போகாம கட்சி நிதியாக 100 கோடி ரூபாய் மாதம் மாதம் முறைகேடாக போயிட்டு இருந்தது. அதை தடுத்து நிறுத்தி இருக்கோம். அப்படி நிறுத்தியதன் மூலமாக அரசினுடைய கஜானாவுக்கு 1200 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியில வந்திருக்கு. முறைகேடாக பெறப்பட்ட பணம் இனிமேல் அரசு கஜானாவுக்கு வருதுன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி அதை பார்க்கல? அடிப்படையில் இது ஒரு டிராமா கிரியேட் பண்ணி போகக்கூடிய ஒரு ரீல்ஸ் ஆச்சுங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்காங்க. உங்களால ஞாபகம் இருக்கும், கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு சீனெல்லாம் கிரியேட் பண்ணார். ஆனா கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த 10 ரூபாய்க்கு நியாயம், ஏன் அந்த 10 ரூபா தேவை, ஏன் அந்த 10 ரூபாயை வாங்குறாங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆட்சியில இல்லாதப்ப 10 ரூபா கரப்ஷன், ஆட்சிக்கு வந்துட்டா அது ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அது அங்க வாடகை கொடுக்கணும், அங்க லைட்டு போடணும், இபி கட்டணும், பாட்டில் உடஞ்சிடுது அதுக்கு கொடுக்கணும், இதனால வாங்குறாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றது. அதே போல பாட்டில் ரிட்டர்ன் பண்ணுனா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க, அதுக்காக அஃபிஷியலா நாங்க 10 ருபீஸ் வாங்குறோம் அப்படின்னு இப்போ ஒரு புது கதை. இதுவும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசிலேயே இந்த ஹைகோர்ட்ல போயிட்டு நம்ம கொடுத்தது தான். அது ஹைகோர்ட்டினுடைய டைரக்ஷன் அடிப்படையில மக்கள் பாட்டில ரோட்ல போட்டு போயிடுறாங்க, அதனால பாதிப்பு ஏற்படுது சுற்றுச்சூழலுக்குங்கிறப்ப அதை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு நம்ம டெபாசிட் அமௌண்ட் வாங்குவோம். நம்ம பாட்டில விற்கும் பொழுதே 10 ரூபாய் அடிஷ்னலா வாங்கிட்டு அது ஸ்டிக்கரோட தான் வரும். திருப்பி அந்த பாட்டில ரிட்டர்ன் பண்ணும்பொழுது அந்த 10 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத ஆட்சியினுடைய இறுதியில் ஒரு 6 மாதம் ஒரு வருட காலகட்டத்தில் செயல்படுத்துனது. அதுதான் இப்ப இவங்க மீண்டும் செயல்படுத்துறாங்க. அதை தாண்டி தான் 10 ரூபாய் 20 ரூபா 40 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் வாங்குறாங்கிறது ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த கரப்ஷனை இவங்க செய்யறாங்க. அந்த கரப்ஷனுக்கு அவங்க ஒரு நியாயம் செய்யணும். அதுக்கு முந்தைய அரசை பிளேம் பண்றது. அதே போல இப்ப இந்த பெட்டிக்கு விளையத்தை பத்தி ஒரு ஜிஓ சர்க்குலேட் ஆயிட்டு, அந்த ஜிஓவை தெளிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல எந்த இடத்துலையும் அன்அக்கௌண்டட் மணியை நாங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு இல்லை. பொதுவா ஊழல் பணம்னு சொல்ல முடியாது, கருப்பு பணம்னு ஒரு ஜிஓல சொல்ல முடியாது. நீங்க அது ஊழல் நடந்துட்டு இருந்துச்சு அதை நாங்க மாத்துறோம் அப்படிங்கறத ஜிஓல சொல்ல முடியாது. ஊழல் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா கருப்பணமா இருந்துச்சு அதை நாங்க ஒயிட் ஆக்குறோங்கிறத ஜிஓ சொல்ல முடியாது. ஆனா இது வரைக்கும் அன்அக்கௌண்டடா இருந்துச்சு, அந்த அக்கௌண்ட் பண்றோம் அப்படிங்கிறத ஜிஓல இல்லைனாலும் அபிஷியல் ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம்ல. நீங்க தகவல் அப்படிங்கிறது தானே மீண்டும் மீண்டும் சோர்ஸ் சொன்னுச்சு. எல்லா பத்திரிகைகளையும் என்ன சொல்றீங்க, தகவல் சோர்ஸ் சொன்னுச்சு என்று தகவல், இப்படியாக தகவல், அவர் சொன்னதாக செய்தி, தலைமைச் செயலக வட்டாரம் சொல்கிறது, துறையின் அலுவலர்கள் சொல்றாங்க, அமைச்சர் சொல்றாரு. அதை இல்ல, அது எல்லாமே எங்க நீங்க கொண்டு நிறுத்துறீங்கன்னா அந்த ஜிஓ தெளிவா இருக்கு. அரசனுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக, டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக பெட்டிக்கு 90 ரூபா பெட்டிக்கு 40 ரூபா நாங்க வாங்க போறோம், இதுதான் ஸ்டேட்மெண்ட் சார். பணத்தை நாங்க கூடுதல் வருமானத்துக்காக ஒரு பெட்டி மீது 90 ரூபாயும் ஒரு பெட்டி மீது 40 ரூபாயும் கூடுதலா பண வசூல் பண்ண போறோம். இது நடக்க போகுது. இதை நான் டிக்ளேர் பண்ணேன்னா ஏன் விலையேற்றம், எதுக்கு கூடுதலா கலெக்ட் பண்றீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க மக்கள். ஸோ போன கவர்மெண்ட் மேல பழிய போடு.
இது ஏற்கனவே இருந்துட்டு இருந்துச்சு, நாங்க அதை அஃபிஷியலா வாங்குறோம். எப்படி கருப்பு பணத்தை நீங்க அஃபிஷியலா வாங்க முடியும்? எப்படி ஊழல் பணத்தை நீங்க அஃபிஷியலா வாங்க முடியும்? இப்போ ஊழல அஃபிஷியலா செய்றோம் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம்? இப்போ வெரி பேசிக் விஷயம் என்னன்னா, இப்படி ஒண்ணு நடக்கல. 90 ரூபா 40 ரூபாங்கிற கதையெல்லாம் இவங்க சொல்ற பேய் கதை. இவங்க கிரியேட் பண்ணக்கூடிய சினிமா சீன்ஸ். நான் விலையை ஏத்தணும். நான் விலையை ஏத்துனேன்னா என்ன நீ கேள்வி கேட்ப. கேள்வி கேட்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இது ஏற்கனவே ஊழலா நடந்துட்டு இருந்துச்சு, நான் அஃபிஷியலா பண்ண போறேன் அப்படின்னுட்டு ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். அடிப்படையில ஃபெயிலியர் என்னன்னா விலையேற்றம் தான் இதனுடைய ஒன்லைன். இது வரைக்கும் நடக்காத ஒண்ண இப்ப அவங்க நடத்துறாங்க. அதுல இருந்து இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விலையேற்றத்தை கூட முந்தைய கவர்மெண்ட் மீதான ஊழல் பழியாக போட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு திமிர்த்தனம் இந்த அரசாங்கத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 1200 கோடி ரூபாய் வருமானம், இதற்கு முன்பாக 3600 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றப்போ அது பெரிய நம்பர்ஸா வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்ற பார்க்கணும் இல்லையா சார்? 10 ரூபாங்கிற நம்பரே பெரிய நம்பரா தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க ஒரு கடையில போய் ஒரு பாட்டில் வாங்கக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன வித்தியாசத்தை உணர்ந்திருக்காங்கிறது தானே இன்னைக்கு நம்ம கேள்வி. நீங்க முந்தைய அரசுல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி ஒண்ணு நடக்கல. இருந்துச்சுன்னா நீங்க நிரூபிக்க போறீங்க நீதிமன்றத்துல. வழக்கு யார் வேணா போடலாம். வழக்கு எந்த வழக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் போடலாம். இடி இன்னைக்கு எவ்வளவு வழக்குகளை நடத்திட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஜெயலலிதா காலத்துல எவ்வளவு பொய் வழக்குகள் போடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நிரூபிங்க. கோர்ட்ல நீதிமன்றத்துல கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. அப்பதான் அது ஊழல் நடந்தது அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இருக்கும். அதுதான் லீகலி அங்க கரப்ட். லீகலி அங்க ஒரு கரப்ட் பிராக்டிஸ் இருந்துச்சுங்கிறத நீங்க நீதிமன்றத்துல தான் ப்ரூவ் பண்ணணும். எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக உங்க மேல நான் வழக்கு போடலாம். என்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக உங்கள என்ன வழக்கு வேணாலும் போடலாம். நான் நீதிமன்றத்துல நிரூபிச்சாதானே அது உண்மையாகும். அது வரைக்கும் இதெல்லாம் சும்மா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், மாறிட்டீங்க, 1 மாசம் ஆயிடுச்சுல, என்ன சேஞ்ச போய் அந்த பாட்டில் வாங்கக்கூடிய ஒருத்தன் ஃபீல் பண்றான். அவனுக்கு அந்த 10 ரூபா இல்ல அப்படின்னா, நான் ஏற்கனவே டெபாசிட் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, நான் 10 ரூபாங்கிறது கரப்ஷன் நான் ஒத்துக்கல. அந்த டெபாசிட்னு வாங்கிட்டு இருந்தாங்களா, அது மாறிடுச்சா? இன்னைக்கு 40 ரூபா வாங்குறாங்கன்னு வீடியோ வருது இல்ல. அப்ப நீங்க சொன்ன கிளைம் ஒருவேளை அது அமைச்சருக்கு தான், அன்னை அமைச்சருக்கு தான் போயிருந்துச்சுன்னா இன்னை அமைச்சருக்கு தான் போதா, இன்னை முதலமைச்சருக்கு தான் போதா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வருதா இல்லையா? முந்தைய ஆட்சியில் நீங்க இந்த ஸ்டாண்ட் தானே எடுத்தீங்க, அப்ப இந்த ஆட்சியில அதே ஸ்டாண்ட் தான் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம தவிர்க்க முடியல. சோ அடிப்படையில இவங்க தங்களுடைய நிர்வாக திறமின்மையையும் தாங்கள் செய்யக்கூடிய ஊழலையும் முந்தைய அரசு மீது போட்டு தப்பிப்பதற்கான ஒரு உத்தியாகத்தை அதெல்லாம் பயன்படுத்துறாங்களே தவிர வேற ஒண்ணும் அதுல இல்லை. ஆனால் ஜூன் 18 சட்டமன்றம் கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்பாக இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதுக்கு அதன் மீதான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் விக்னேஷ் சொல்றாரு. அது எப்படி நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? 2 கொஸ்டின். இப்ப இந்த ஜூன் 18 தான் முற்றுப்புள்ளி வைக்க போறோம் அப்படின்னா, இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஏறக்குறைய 1 மாதம் தாண்டி இருக்கும். 1 மாதத்துல 10 ரூபா 20 ரூபான்னு கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அது 100 கோடி ரூபா வந்திருக்கும்ல. நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா திமுக ஆட்சியில 100 கோடி ரூபா அப்படின்னா, இந்த 1 மாதத்துல 100 கோடி ரூபா வந்திருக்கும்ல. அந்த 100 கோடி ரூபாய் யார் எடுத்துட்டு போனா? 100 கோடி ரூபாய் அமைச்சர் எடுத்துட்டு போனாரா, முதலமைச்சர் எடுத்துட்டு போனாரா, இல்ல அங்க டாஸ்மாக்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் எடுத்துட்டு போனாங்களா? அதை டிக்ளேர் பண்ணுங்க முதல்ல. 1. 2வது 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்க, நானும் இங்கதான் இருக்க போறேன், பாட்டில் வாங்க போறவங்களும் இங்கதான் இருக்க போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பாட்டில் அப்படின்றது திரும்பி யாரும் கொண்டு போய் கொடுத்து காசும் வாங்குறது இல்லை. அந்த 10 ரூபா அப்படின்றது அது தனிப்பட்ட நபர்களுடைய பாக்கெட்டு தானே போகுது. இல்லை சார், ஆக்சுவலா இப்போ இந்த டெபாசிட் பாலிசியை ஏன் திமுக அரசுல எடுத்துட்டு வந்தாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்க மலையேற்றங்கள்லாம் ட்ரெக்கிங்லாம் போனீங்கன்னா நோ பிளாஸ்டிக் ஜோன்னு இருக்கும். இப்போ அந்த இடங்கள்ல செக் போஸ்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க கையில இருக்கக்கூடிய பாட்டிலில் ஸ்டிக்கர் பண்ணுவோம். தண்ணி எடுத்துட்டு போய் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ அந்த பாட்டிலில் ஸ்டிக்கர் பண்ணிட்டு 100 ரூபா பணம் வாங்கி வச்சுப்போம். திருப்பி அந்த பாட்டிலை கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா 100 ரூபாய் திருப்பி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு டெபாசிட் மெக்கானிசமா தான் இதை கொண்டு வந்தது. பாட்டில ரோட்ல யாரும் சிதறடிக்க கூடாது, அப்ப திருப்பி கொண்டு கொடுத்தா 10 ரூபாய் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க பணம் இல்ல, பணம் 10 ரூபாய் பிளாக் ஆயிருக்குல்ல, அந்த 10 ரூபாய் அவங்க திருப்பி வாங்கிக்குவாங்க அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அதை மேற்கொள்ளப்பட்டது. நீங்க அதுவும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் படியில தான் நீங்க ஒரு பிளானோட வாங்கன்னு ஹைகோர்ட் சொன்னதுனால இந்த பிளானை கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணி அன்னைய கவர்மெண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நீங்க அதை ஊழல் அப்படின்னு நீங்க சார்ஜ் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன மாறிட்டீங்க? இன்னைக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட்டை விட அதிகமா இன்னைக்கு பணம் வாங்குறாங்கிறது தானே குற்றச்சாட்டு. அன்னைக்காவது அந்த 10 ரூபாங்கிறது தான் குற்றச்சாட்டு.
அது டெபாசிட் அமௌண்ட். இன்னைக்கு 40 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா இஷ்டத்துக்கு அவங்கவங்க விருப்பத்துக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சுல்ல. அப்ப நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோங்கிறது கதை தானே. இந்த 18ஆம் தேதி டெட்லைன் கேட்டிருக்காங்க. ஊழல் ஒழிக்கிறதுக்கு டெட்லைன் கேட்ட அரசு இந்த அரசு தான். நான் சரி 18ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம். 18க்கு பிறகு நீங்க போங்க, போய் ஒரு பத்திரிகையாளரா ஒவ்வொரு இடத்தையும் நீங்க வந்து ஒவ்வொரு டாஸ்மாக் வாசல்லையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிலவரம் என்னன்னு தெரிய போகுது. அவங்க மாத்திட்டாங்கன்னா நம்ம ஏத்துப்போம். இல்ல நிர்வாக திறமையின்மை அப்படின்ற அந்த கொஸ்டின் அங்க அமைச்சர் விக்னேஷ்ட முன்வைக்கும் போது, ஆமா எங்களுக்கு நிர்வாக திறமையின்மை தான், நாங்க வந்து ஊழல் பண்ண தெரியாது, எங்களுக்கு வந்து இவ்வளவு கோடி ரூபாய் எடுக்க தெரியாது, நிறைய பெட்டிகள்ல இருந்து எங்களுக்கு காசு வரது வாங்க தெரியாது, இப்படி எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுதுல்ல. இல்ல சார், அதான் திருப்பி சொல்றேன்ல, அவங்களுடைய இன்எஃபிஷியன்சிக்கு முந்தைய அரசை பிளேம் பண்றது அப்படிங்கறது அவங்க பாலிசியா வச்சிருக்காங்க. எனக்கு செய்ய தெரியாதுங்க, நான் அவனை குறை சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒழுங்கா நிர்வாகம் பண்ண தெரியாது, எனக்கு ஒழுங்கா ஆட்சி பண்ண தெரியாது, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண தெரியாது, அதுக்கு வந்து நான் வந்து உங்களை குறை சொல்லுவேன். கேட்டா விக்டிம் கார்டு எடுப்பேன். விக்டிம் கார்டு எப்படி எடுக்கிறது? ஐயோ எனக்கு ஊழல் பண்ண தெரியாது, ஐயோ அதான் இந்த 100 கோடி எங்க போச்சுன்னு சொல்லுங்க. ஊழல் பண்ண தெரியாதுங்கிறீங்களா சார்? இந்த ஒரு மாசத்துல கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை டாஸ்மாக் ஊழியர்கள் தான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு நீங்களா சொல்லுங்க. உங்கள்கிட்ட வரல அப்படின்னா வேற யார்கிட்டயோ போயிருக்குல்ல. இந்த ஒரு மாசத்துல யார்கிட்ட போனுச்சு? திமுக அரசுல அப்படி இல்ல நடைமுறை. நீங்க இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அப்ப இந்த ஒரு மாசத்துல அப்போ வந்து ஒரு பக்கம் ஊழல் பண்ணிக்கிட்டே எனக்கு பண்ண தெரியாது. இந்த நாடகத்தை வந்து மக்கள் நம்ப தயாரா சேஞ்ச கொண்டு வந்து காட்டுங்கிறோம். நீங்க வந்து இதெல்லாம் வந்து தப்பித்தல் உத்தி. எனக்கு தெரியாது, ஆமா எனக்கு தெரியாது, எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது அப்படின்னுட்டு இவங்க வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்றது. இந்த டிராமாக்கெல்லாம் மயங்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இல்லை. ஸோ நீங்க டிராமாவை தூக்கி ஓரமா வச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவனம் செலுத்துங்க. நாங்க வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறோம், டெண்டர்கள்ல வந்து வெளிப்படைத்தன்மையோட டெண்டர் பெறுறோம், வெளிப்படைத்தன்மையோடு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு அதை சொல்றாங்கல்ல, அந்த பார்வை எப்படி? சார் ரொம்ப சிம்பிள் சார். நேத்து வந்து ஒரு கதை ஒன்று கட்டி விட்டாங்க, உங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசுல மின்சாரத்துறையில ஏடபிள்யூ போஸ்டிங்ல இருந்து இஇ போஸ்டிங் இது ப்ரமோஷனுக்கு ஒரு 416 பேரை லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீதிமன்றத்தினுடைய வழக்கின் காரணமா அதனுடைய எக்ஸிகியூஷன்ல ஒரு பிரச்சனை வருது. மார்ச் மாதம் அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு சால்வ் ஆகும். ஸோ அந்த ப்ரொமோஷனை ப்ரொசீட் பண்ணலாம். அந்த சூழல்ல கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுது, ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. 416 பேர் தானே கன்சிடரேஷன்ல இருந்தாங்க. நேத்தி 300 பேர், அதுவும் வரலாற்றிலேயே முதல் முறையாக 300 பேரை நாங்க ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறீங்கல்ல. அந்த மிச்ச 100 சொச்சம் பேரை ஏன் பண்ணல? அந்த 100 சொச்சம் பேருக்கு என்ன காரணம்? அவங்க நீங்க கேட்டதை கொடுக்காதனால பண்ணலையா? நீங்க எதுவும் கேட்டதை அவங்க செய்யாதனால பண்ணலையா? நீங்க கேட்ட இத்தனை இவ்வளவு பணம் வேணும் நீங்க எதாவது கேட்டு அதை அவங்க கொடுக்காதனால அவங்கள வந்து நீங்க ப்ரமோட் பண்ணாம வச்சிருந்தீங்களா? ஏன்னா ஒரிஜினல் லிஸ்ட்ல 414 பேர் மேல இருக்காங்க, நீங்க அதை 300 ஆக்குறீங்க. இப்ப இது கொஸ்டின் வந்துரும்ல, அந்த 100 பேருடைய நிலை என்ன, 100 பேருக்கு ஏன் கொடுக்கலங்கிறத நீங்களும் நானும் கேள்வி கேட்டுருவோம்ல. அதனாலதான் மீடியாக்கள்கிட்ட சொல்லி இவங்க நரேட் பண்றது என்னன்னா, வரலாற்றிலேயே முதல் முறையாக 300 பேர் அப்படிலாம் கிடையாது. 600 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்ட வழக்கெல்லாம் இருக்கு. 450 பேருக்கு போன முந்தைய அரசு டிரான்ஸ்ஃபர் போட்டதெல்லாம் உண்டு. இதே ஏடபிள்யூஸ் வந்தாங்க இல்லையா, ஏஇல இருந்து ஏடபிள்யூஸா வந்திருப்பாங்கல்ல, 600 பேருக்கு சிங்கிள் ஆர்டர்ல ப்ரமோஷன் போட்ட கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது தான். இந்த 300ங்கிற நம்பரை ஏதோ வரலாற்றுலேயே இப்பதான் நடக்குது அப்படிங்கிறத உங்க முன்னாடி காட்டுவாங்க. பின்னால அந்த 116 பேரை வந்து ஸ்கிப் பண்ணிடுறது. இந்த 116 பேரை ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன ரீசன்? உங்களுக்கும் அவங்களுக்குமான பேரம் படியிலையா? இப்ப அந்த கொஸ்டின் வருது இல்ல. இப்ப நான் வெளிப்படையா இருக்கேன், டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு பேக் எண்ட்ல எல்லா ஊழலையும் பண்ணிக்கிறேன். இந்த மின்சாரம் துறைன்றப்போ ஜேஇ போன்ற ஆட்கள் தான் வந்து இந்த மின் தடைக்கான காரணங்களாக இருக்காங்க, அவங்களாம் திமுக ஆதரவாளர்களாக இருக்காங்க. சார் ஒன்னே ஒண்ணு, திமுக வந்து 50 வருஷமா இங்க ஆளுங்கட்சியா இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆளுங்கட்சியா வந்தோம். அதை வெவ்வேறு காலகட்டத்தில் எடுத்துருக்கோம், அது வேற. ஒரு டேர்ம்ங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆட்சிக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் இருந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகளை வச்சுதான் நாங்க 5 வருஷம் நிர்வாகம் பண்ணோம். ஒரு நாள் கூட அதிகாரிகளை பிளேம் பண்ணல. ஒரு இடத்துல கூட அதிமுகவின் சதி அப்படின்னு சொல்லி எங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போடல. மக்கள் துன்பப்பட்ட போது ஓடி போய் நின்றுருக்கோம். எனக்கு நல்லா நினைவு இருக்கு சார், சில எம்எல்ஏக்கள்லாம், குறிப்பா 1000 விளக்கு எம்எல்ஏ, நைட் 1 மணிக்கு அவருக்கு ஃபோன் வரும், அந்த மெசேஜை பாஸ் பண்ணுவார். 1 மணிக்கு
12 மணிக்கெல்லாம் கூட இதெல்லாம் சின்னது, அங்க லோக்கல்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபாரம் பர்ஸ்ட் ஆகி நடக்கிறது இருக்குல்ல, ரேர் கேசஸ். அந்த கேசஸ்க்கு கூட ஒரு 12 மணிக்கு ஏஇயை கூப்பிடுறது, 1 மணிக்கு ஜேஇயை கூப்பிடுறது அப்படிங்கிற நடைமுறைலாம் உண்டு. அவங்களும் ராப்பகலா உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ராப்பகலா எல்லா ஏஇயும் எல்லா ஜேஇயும் வேலை பார்க்க தான் செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ மீட்டிங்கை உயர்நிலை அதிகாரிகளை வச்சு ஒரு மீட்டிங் போட்டார் போல இருக்கு, அதை தாண்டி ப்ராப்பரான ரிவ்யூ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதாவது மின் உற்பத்தியில பிரச்சனை இருக்கா, மின்சாரத்தை வாங்குறதுல பிரச்சனை இருக்கா, டிமாண்டை மீட் பண்ண முடியாததுனால இந்த தடை ஏற்படுதா, இல்ல டிரான்ஸ்மிஷன் அந்த மின்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த வழிகள்ல பராமரிப்பு பிரச்சனைனால இந்த சிக்கல் மின்தடை ஏற்படுதா அப்படிங்கிறத ஒரு பொறுப்பான அமைச்சரும் பொறுப்பான அரசும் உட்கார்ந்து யோசிக்கணுமா இல்லையா? ஸோ உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைல பிரச்சனையா, டிரான்ஸ்மிஷன்ல பிரச்சனையா, மெயின்டெனன்ஸ்ல பிரச்சனையா, இப்படி ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரீசன்னால தானே இது குறையுது. அந்த டெக்னிக்கல் ரீசன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அதுக்கு இவங்க தயாரா இல்லை. நான் தூக்கி ஒரு ஏஇ மேலையும் ஜேஇ மேலையும் ராப்பகலா உழைக்கிற விடிய விடிய இருக்கக்கூடிய அந்த ஏஇ மேலையும் ஜேஇ மேலையும் பழிய போட்டுட்டேன்னா என்ன மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் உண்மையான சொல்யூஷன் பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கலாம். திறமையின்மை தானே திருப்பி இங்க வந்து நிக்குது. உங்களுக்கு திறமை இருந்திருந்தா பிரச்சனை இதுதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்கல்ல. அந்த ஐடென்டிஃபை பண்ணாதானே உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான இடத்தை நோக்கி நகர முடியும். நீங்க அதை பண்ண ரெடியா இல்ல. நீங்க பழிய தூக்கி எப்படி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் திமுக மேல தூக்கி பழிய போடுறாங்களோ அதே போல வந்து இதுக்கும் திமுக தான் காரணம். திமுக ஆதரவாளர் சஸ்பெண்ட் பண்ணு. தப்பா நடக்கிறாங்கல்ல, அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துறது மட்டும் இல்ல, மக்களுக்கு தொல்லை ஏற்படுத்துறது தானே இந்த நோக்கம். ஒருத்தர் அப்படி செயல்பட்டு இருந்தா, இப்ப நான் ஒரு ஏஇன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, நான் அப்படி செயல்படுறேன்னா எனக்கு நோக்கம் என்ன? அரசு கெட்ட பெயர் எடுத்துக்கிறது, மக்களுக்கு துன்பப்படுத்துறது. மக்களை துன்பப்படுத்துற ஒருத்தர் ஏன் நீ நிர்வாகத்தில் வச்சிருக்க? சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே. அதுக்கு தெம்பு இருக்கா? அப்ப என்னன்னா நடந்திருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஒரு ஏஇயோ ஒரு ஜேஇயோ மோட்டிவோட இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இவங்க அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. திமுக ஆதரவாளர் மேல நீங்க ஏன் சார் கரிசனம் காட்டுறீங்க? நீங்க தானே சொல்றீங்க அந்த ஆபீசர் திமுக ஆதரவாளர், அதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அந்த திமுக ஆதரவாளரை காப்பாற்றணுங்கிற அக்கறை உங்களுக்கு ஏன் வருது? நிர்வாக ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம்ல, காவல்துறை வச்சு நடவடிக்கை எடுக்கலாம்ல, சஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஏன் ஒரு திமுக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அங்க அப்படி நடக்கல. நீங்க உங்களுடைய இன்எஃபிஷியன்சியை தூக்கி அவங்க மேல பிளேமா போட்டுட்டு தப்பிக்க பாக்குறீங்க சார். நீங்க சென்னையில எல்லாம் ஒரு ஏஇ கீழே கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 ஏரியா கவர் ஆகும். சின்ன சின்ன பாக்கெட் சொல்றேன். நீங்க அது கீழே வந்து கூட குறைய 10-15,000 மக்கள் கிட்ட அந்த இடத்துக்கு வருவாங்க. அவ்வளோ கால்ஸ் அவங்க ரிசீவ் பண்றாங்க, அவ்வளோ கால்ஸ்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நீங்க அதையெல்லாம் தாண்டி, அதாவது போன் எடுக்காத ஏஇ இருக்காங்களா? இருக்காங்க, எல்லா காலத்திலயும் இருந்தாங்க. திமுக ஆட்சி காலத்திலும் இருந்தாங்க. களத்துக்கு வந்து நிக்காத ஏஇஸ் இருந்தாங்களா? இருந்தாங்க. அது ஒர்க்கோட இன்எஃபிஷியன்சி தானே தவிர மோட்டிவ் கிடையாது. அந்த இன்எஃபிஷியன்சியோட தான் அதிமுகவும் ஆட்சி பண்ணுச்சு, திமுகவும் ஆட்சி பண்ணுச்சு. அவங்க யாரும் வந்து முந்தைய அரசு மீது தூக்கி பழிய போட்டுட்டு தப்பிக்கணும்னு நினைக்கல. நீங்க என்னைக்கு தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக வாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பெரம்பூர்ல நடு ரோட்ல நள்ளிரவுல வந்து நிக்கிறான். ஈசிஆர் முழுக்க வந்து ஒரு இருண்ட காடா கிடக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் ரோட் பிளாக் நடக்குது. அது நியூஸ் ஆகவே ஆகல. இப்ப மக்களுடைய பிரச்சனைய நியூஸ் ஆகாம தடுக்கிறதுலையும், அப்படி நியூஸ் ஆனிச்சுன்னா அதை இன்னொருத்தர் மேல பழிய போட்டு தப்பிக்கிறதுலையும் தான் நீங்க கவனமா இருக்கீங்களே தவிர அந்த பிரச்சனை என்ன, அதை பார்ப்போம், அதை சரி பண்ணுவோம், அந்த அக்கறை உங்களுக்கு இல்லை. ஆனா இதுல நியூஸ் ஆக்கப்படுது அப்படின்றப்போ சில ஒரு 2 வாரங்கள் இருக்கும், அரசு ஒப்பந்ததாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அமைச்சரை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு அவங்க சொல்றாங்க, கடந்த ஆட்சிகள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து கமிஷன் கேட்டாங்க, பெரிய தொந்தரவுகள் இருந்துச்சு, ஆனா இங்க வந்து எந்த கமிஷனுமே வேண்டாம், வெளிப்படைத்தன்மையோட நாங்க நிர்வாகம் நடத்த போறோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு பாசிட்டிவா எங்களுக்கு தெரியுது அப்படின்றப்போ அது வைரலாக்கப்படுதுல்ல சார். இது எப்ப நமக்கு வந்து இதெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இதெல்லாமே அவங்களுடைய நாடகத்தின் ஒரு பகுதி. ஒருவேளை கமிஷன் வாங்கினாங்க அப்படின்னா நீ கொடுத்து எடுத்தங்கிறத ஒத்துக்கிறியா? 1. 2வது, கொடுத்து எடுக்கிறன்னா அதுல நீ என்ன கொள்ள லாபம் பார்த்த? 2. 3வது, நீங்கெல்லாம் உண்மையே கான்ட்ராக்டராங்கிற டவுட்டே நமக்கு உண்டு. ஏன்னா இவங்க வந்து சினிமா ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் கேம்பெயினே ரன் பண்ணாங்க. அது வந்து இன்னைக்கு டீபங்க் ஆயிட்டு இருக்கு.
பல கட்டுரைகள் அது தொடர்பாக வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதுவும் ஒரு ஸ்டேஜ் ஷோங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அது அந்த சந்தேகத்தை டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஊழல் நடந்துச்சு அப்படி அப்படின்னா யூ ப்ரூவ் இட் இன் த கோர்ட். எவிடன்ஸோட நீதிமன்றத்தில் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்கள். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர ரியலான காசுக்கு அவங்க போறது இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் சார், இப்ப இவங்க சொல்றபடி பார்த்தா முன்னாடி வந்து ஒரு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இந்த 1 கோடி ரூபாய் செலவுல கமிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கற்பனைக்கா வச்சுப்போம். இப்ப என்ன, அந்த கமிஷன் இல்லைல்ல, அதே கட்டடத்தை 80 லட்ச ரூபாயில கட்டி முடிச்சிருவீங்களா கேட்குறேன். 20 லட்ச ரூபா அரசுக்கு லாபம். அப்போ 1 கோடி ரூபாய்க்கு போட்ட டெண்டரை இன்னைக்கு நீங்க 80 லட்ச ரூபாய்க்கு தான் போடணும். 10 கோடி ரூபாய்க்கு போட்ட ஒரு டெண்டரை இன்னைக்கு நீங்க 8 கோடி ரூபாய்க்கு தான் போடணும். 100 கோடி ரூபாய்க்கு போட்ட ஒரு டெண்டரை இன்னைக்கு நீங்க 80 கோடி ரூபாய்க்கு தான் போடணும். அப்படி போட்டா தான் நீங்க வந்து ஒண்ணு ஊழல் இருந்துச்சுன்னு அர்த்தம், இன்னைக்கு நீங்க வந்து ஒழிச்சிங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஊழல் நடக்கலன்னு அர்த்தம், நீங்க இந்த ஊழலை கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய டெண்டர் டாக்குமெண்ட் அதை ப்ரூவ் பண்ண போகுது, நமக்கு தெரியதானே போகுது. ஒண்ணு இங்கேருந்து இந்த வேற்றுலகத்துக்கு போயிட போறது இல்லை, இங்க தானே இருக்க போறோம். பார்ப்போம். இதுல ஹார்ட் டிஸ்க் மேட்டர் எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு ஹார்ட் டிஸ்க்கு கூட காப்பாற்ற துப்பு இல்லாதவர்களாக இந்த அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒருத்தர் ஹார்ட் டிஸ்கை திருடுவாராம். திருடின ஹார்ட் டிஸ்கை பெங்களூர்ல கொண்டு போய் கொடுப்பாராம். முதல்ல 17 ஹார்ட் டிஸ்க் வாங்கலாம், அப்புறம் 34 ஹார்ட் டிஸ்க் வாங்கலாம், அப்புறம் 35 ஹார்ட் டிஸ்க் வாங்கலாம். இது எல்லா கதையும் நாம கேட்டுட்டு இருக்கணுமா? அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னா, எடுத்த ஒருத்தன் ஒரு எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக ஹார்ட் டிஸ்கை எடுத்தான்னா அவன் ஏன் சார் பெங்களூர்ல ஒரு கடையில கொண்டு போய் கொடுக்குறான்? அவன் யாரோ ஒருத்தர் கரெக்டான ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அவர்கிட்ட தானே கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அவன் ஏன் பெங்களூர்ல கொண்டு போய் கொடுத்தேன்? அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் கூட காப்பாற்ற வக்கற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறீங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போனதுங்கிறது அரசு ஆவணம் தொலைஞ்சு போனது, அரசுனுடைய ஒரு முக்கியமான இன்புட் தொலைஞ்சு போனது. அது ரகசிய காப்பு பிரமாணம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது மாதிரியான பல உறுதிமொழிக்கு எதிரானது. ஒரு அரசு நிர்வாகத்தினுடைய ரகசியத்தை காப்பாற்ற வேண்டியது அரசுக்கும் அமைச்சருக்குமான உச்சபட்ச கடமை. அதனாலதான் நீங்க ரகசிய காப்பு உறுதிமொழி எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? தேவையை தவிர கூடுதலாக ஒரு விஷயத்த கூட நான் வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்னு தானே. அப்போ ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் காணா போகுது, ஹார்ட் டிஸ்க் பல்கா காணா போகுதுன்னா இந்த சீக்கிரட்டை நீங்க செல் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சீக்கிரட்டை காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம். திருப்பி நீங்க எதுக்கு வாங்க? விலை ஏத்துறதுக்கு கேள்வி கேட்பாங்க மக்கள். பொட்டி 90 ரூபாய் 40 ரூபாயும், அதாவது டாஸ்மாக்ல ஒரு பொட்டிக்கு 90 ரூபாய் 40 ரூபாயும் அரசாங்கம் கூடுதலா வசூல் பண்ண போகுது. மக்கள் கேள்வி கேட்க கூடாது, முந்தைய ஆட்சியில ஊழல் நாங்க சரி பண்ணிட்டோம்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஓகேவா? அடுத்து நாங்க வந்து அதனுடைய தொடர்ச்சி தான் இது. கரண்ட் போகுது, அதனுடைய அட்ரஸ் பிரச்சனையை சரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஃபேக்ட். நான் திமுகவையும் அதனுடைய ஆதரவாளர்களையும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களையும் குற்றஞ்சாட்டுவேன் அப்படிங்கிறது வெளில கிரியேட் பண்ணக்கூடிய சீன். அதே மாதிரி தான் இப்ப நடக்கக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை. ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போனது, திருடு போனது அப்படிங்கிறது இந்த அரசனுடைய உச்சபட்ச ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரை இவங்க சரி கட்டணும், இமேஜ் டேமேஜ் ஆகாம காப்பாற்றணும். எப்படி காப்பாத்துறது? தூக்கி பழிய வேற யார் மேலேயா போடு. இதை யாரையும் அவங்க அபிஷியலா சொல்ல மாட்டாங்க பாருங்களேன். அவங்களுடைய இணைய கூலிப்படைகளை வச்சுதான் இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்றது. போற போக்குல யாராவது ஒருத்தர் அப்படி லைட்டா டிஃபமேஷன் வராத அளவுக்கு பயன்படுத்துறது. நேரடியா இப்ப சார்ஜ் பண்ணோம்னா டிஃபமேஷன் கேஸ்ல தூக்கி நாங்க வந்து வழக்கு தொடரும், லீகலா அதை நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்றது? அப்படியே பொறுமையா லேசா லைட்டா சொல்லி விட்டுறது. அவங்க இணைய கூலிப்படை வந்து அதை ஒரு நரேட்டிவா எடுத்துட்டு போறது. இந்த இணைய கூலிப்படையை வச்சே இந்த அரசு மீது விழக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து விடலான்னு அவங்க நம்புறாங்க. ஆனா மக்கள் துன்பப்படுறாங்க. தண்ணி கேட்டு ரோட்ல வந்து நிக்கிறாங்க, கரண்ட்டுக்காக நைட்ல தூங்க முடியல அப்படின்னுட்டு மணிக்கணக்கில் விடிய விடிய ரோட்ல வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கட்டுமான பொருட்கள் மிக பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் சார். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்கவுமே ஒரு கிராமப்புற பொருளாதாரம் 2 முக்கியமான சோர்ஸ் அடிப்படையாக கொண்டிருக்கு. ஒன்று வேளாண்மை, இன்னொன்று கட்டுமானத்துறை. வேளாண்மை துறையினுடைய வீழ்ச்சியும் கட்டுமானத்துறையினுடைய வீழ்ச்சியும் பொருளாதாரத்தை டைரக்டா ஹிட் பண்ணும். அதே போல இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இது நீங்க இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். ஒரு 17,000 நேத்தி கூட ஒரு 30,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராக்கு போயிடுச்சு நம்ம பேசுறோம். ஆனா
சத்தமே இல்லாம இன்னொரு டிட்டோரியேஷன் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பேரழிவு நடந்துட்டு இருக்கு. அது வேளாண் துறையிலையும் கட்டுமான துறையிலையும். வேளாண் துறையில என்ன நடக்குது? உர விலை, பெட்ரோல் டீசல் விலையினுடைய ஏற்றம் பத்தி நாம டெய்லி பேசுறோம், நியூஸ் ஆக்குறோம், அதை கேள்வி கேட்கிறோம். அது விசிபிளா தெரியுது. ஆனா விசிபிளா தெரியாம உரத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. உரங்களினுடைய விலை ஏறுறதுங்கிறது நேரடியாக விவசாயத்தை பாதிக்கும், உற்பத்தியை பாதிக்கும், விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அப்படியே கட் பண்ணீங்கன்னா கட்டுமானத்துறை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 500 ரூபா 600 ரூபா ஏறுது. 3000 ரூபா வித்த பொருள் இன்னைக்கு 3500 ரூபா ஆகுது. 2500 ரூபா வித்த பொருள் இன்னைக்கு 4000 ரூபா ஆகுது. அப்படிங்கிற இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்? இந்த விலை குறையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்ப்பான்னு கட்டுமானத்துறையில இருக்கக்கூடியவங்களை சிந்திக்க வைக்கும். நீங்க 50 ரூபா ஏறுது 100 ரூபா ஏறுதுன்னா அவன் அஃபோர்ட் பண்ணுவான். திடீர்னு 1000 ரூபா ஏறுதுன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு 80 லட்ச ரூபா நான் பிளான் பண்ணியிருப்பேன். 80 லட்ச ரூபான்னு சொல்லி 20 லட்ச ரூபாய் கையில வச்சுட்டு 60 லட்ச ரூபா லோன் போட்டிருப்பேன். திடீர்னு 1 கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னா எப்படி என்னால பியர் பண்ண முடியும்? 20 லட்ச ரூபாய் பியர் பண்ற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஹால்ட் பண்ணுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், 1 மாசம் வெயிட் பண்ணுவோம், விலை குறையும். அப்ப அந்த 1 மாசம் கட்டுமானத்துறை முடங்குவதுங்கிறது கட்டுமானத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும். இல்ல இந்த விலையேற்றத்துக்கு காரணம் பல காரணிகள் சொல்லப்படுதுல்ல. இப்போ வளைகுடா நாடுகள்ல போர் பதட்டம் இருக்கு, பெட்ரோல் டீசல் விலை, நீங்க சொன்னபடி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இப்படி பல காரணிகள் வச்சுதானே அந்த விலை ஏற்றம்னு இருக்கு. சார், சிலிண்டருக்கு நீங்க ஏன் கேள்வி கேட்கலன்னு விஜய் எங்களை தானே பார்த்து கேள்வி கேட்டாரு. ஈரான் அதிபரை பார்த்து கேட்டாரா? அமெரிக்க அதிபரை பார்த்து கேட்டாரா? மோடியை பார்த்து கேட்டாரா? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க சார். அந்த சிலிண்டர் பிரச்சனைக்கும் அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் நடவடிக்கை எடுத்தார். 2 முக்கியமான நடவடிக்கை எடுத்தார். என்ன எடுத்தார்னா, சிலிண்டர் பிரச்சனை அதிகமாகும் பொழுது மின்சார அடுப்புகளை நோக்கி ஹோட்டல்கள் போகும். அப்ப அந்த கூடுதலாக கன்சியூம் பண்ணக்கூடிய மின்சாரத்துல மானியம் கொடுப்போம்னு மானியம் அறிவிச்ச அரசு திமுக அரசு. ஹோட்டல் தொழில் முடக்கப்படும் அப்படிங்கிறப்போ நீங்க நகர்ப்புறங்கள்ல விறகடுப்பு யூஸ் பண்ணணும்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். அந்த கிளியரன்ஸ்ல இருந்து விலக்களிச்சார். குறிப்பிட்ட இந்த விலையுறவு கட்டுப்பாட்டுக்குள் வர வரைக்கும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்ல இருந்து விறகடுப்பு பயன்படுத்துறதுக்கு நான் ஹோட்டல்களுக்கு விலக்களிக்கிறேன்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்துச்சு. சிலிண்டர் விலை உயருதுன்னா விலையை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல மாநில அரசாங்கம் இல்ல. ஆனா அதுக்கு ஒரு ரெமெடியை நாங்க கொடுக்குறோம்ல, அதுக்கு ஒரு மாற்றம் நாங்க கொடுக்குறோம்ல. இன்னைக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? இந்த கட்டுமான விலையேற்றத்துக்கும் அரசு தான் காரணம். மூலப்பொருள் கிடைக்கிறத உறுதி செய்ய வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டினுடைய அடிப்படை கடமைகள்ல ஒண்ணு. சிமெண்ட் விலை ஏறுது, ஜல்லி விலை ஏறுது அப்படின்னா கவர்மெண்டோட பாலிசியில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பாலிசியை ட்ரீட் பண்ண வேண்டியது கடமை. இல்ல என் மேல தப்பு இல்ல, மோடியை வலியுறுத்துங்க. உங்க மேல தப்பு இல்லைல்ல, யூனியன் கவர்மெண்ட் மேல தானே தப்பு. அப்ப மோடியை வலியுறுத்துங்க சார், மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க சார். எனக்கு யார் பிரச்சனைங்கிறது நீங்க காரணமா மோடி காரணமாலாம் சராசரி மக்களுக்கு தேவையில்லாது. அவங்களுக்கு தேவை விலையேற்றத்தினால பாதிப்பு வரக்கூடாது. அந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா விலையை குறைக்க சொல்லி மோடியை வலியுறுத்துங்க. 2ம் பண்ண மாட்டேன். நான் வெறும் வாய்ஸ், அதாவது நோ வாய்ஸ் நோ ஆடியோ ஒன்லி வீடியோங்கிற மாதிரி டெய்லி ஒரு வீடியோ மட்டும். அங்க போனார், இங்க வந்தார், உட்கார்ந்துருந்தார், அவரை பார்த்தார், காலைல 10 மணிக்கு வந்துடுறாரு தெரியுமா? என்ன 1000 ரூபாய் ஏறி போச்சு ஜல்லி. நீ 10 மணிக்கு வந்தா என்ன, 12 மணிக்கு வந்தா எனக்கு என்ன? ஒரே வேலை திடீர்னு ஏறுது, ரெமெடி கொடுங்க, மானியம் கொடுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த 10 மணிக்கு வந்துட்டேனே, சாப்பாடு அங்கேயே எடுத்துட்டு போய் சாப்பிட்றது தெரியுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். என்னுடைய அன்றாட பிரச்சனையை கவனிங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி.